மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோட வீட்டிலே ஒரு யூத சிறுவன் பணிவிடை செய்து வருகிறான், வேலை செய்து வருகிறான். ஒரு நாள் அவருக்கு நோய் ஏற்படுகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தோழர்களை அழைத்துக் கொண்டு அத்தாஹு யஊதுஹு அவரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அவர் வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு சென்று இந்த ராசிஹி அந்த தோழருக்கு அருகிலே, அந்த யூத சிறுவனுக்கு அருகிலே அப்படியே அமர்கிறார்கள், தலைக்கு அருகில் அமர்கிறார்கள். அமர்ந்து சொன்னார்கள், யா குலாம் அஸ்லிம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகத்திலே வாழுகின்ற பொழுது என்னோடு பயணித்தீர்களே, என்னோடு இருந்தீர்களே, நாளை மறுமையிலும் நீங்கள் சுவனத்தில் என்னோடு இருக்க வேண்டாமா? எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நீங்கள் மொழியுங்கள் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடத்தில் சொன்ன பொழுது ஃபநதர இலா அபீஹி வஹுவ இன்தஹு, அந்த நேரத்தில் அவருடைய தந்தை அருகிலே தான் இருந்தார். எனவே தன் தந்தையை ஏறிட்டு பார்க்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? நபிக்கு நான் கட்டுப்பட வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக தந்தையை ஏறெடுத்து பார்க்கிறார். உடனே தந்தை சொன்னார், அத்த அபுல் காசிம், நீ முஹம்மது நபி அவர்களுக்கு நீ கட்டுப்படு, நீ கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள் இணைந்து விடு என்பதாக சொன்ன பொழுது அஸ்லம, உடனே அவர் இஸ்லாத்திற்குள் வந்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து அவர் இஸ்லாத்திற்கு வந்தார். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, சந்தோஷம் அடைந்தவர்களாக வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், ஓ தோழர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்கதஹு மினன் நார், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இந்த மனிதரை, இந்த நபரை நரகத்தை விட்டு பாதுகாத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அதற்கு பிறகு அந்த சிறுவன் வஃபாத் ஆகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அவர் இஸ்லாத்திற்குள் வந்த பிறகு அவர் மரணம் அடைகிறார். உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர் யூதனாக வாழ்ந்தார். மரணிக்கின்ற பொழுது வாய்ப்பை பயன்படுத்தி கலிமாவை மொழிந்து அவர் சுவனத்திற்குள் நுழைந்தார் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே வாய்ப்புகள் நம்முடைய வீட்டின் கதவை தட்டி வந்த பொழுது அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் வெற்றியாளர்களாக மாறிவிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.